மன்யா ஆனந்த்ன்றவங்க யாருன்னு உங்க எல்லாருக்குமே தெரியும். ஒரு சாதாரண ஒரு சீரியல் நடிகை, இப்போதான் வளர்ந்து வரக்கூடிய ஒரு சாதாரண சீரியல் நடிகை, பெருசாக ஃபேமஸாக கூட யாருக்கும் தெரியாது. சரியா? அப்படி இருக்கும்போது தனுஷோட மேனேஜர் பர்டிகுலராக மன்யா ஆனந்தை கூப்பிடணும்னு என்ன தேவை? அவருக்கு இருக்கக்கூடிய ஸ்டேட்டஸ்க்கு மேனேஜர் கண்டிப்பாக எப்படி ஒரு 3லேருந்து 5 லட்சம் ரூபா சம்பளம் வாங்குவார். அடுத்து மினிமம் ஒரு 2 லட்சம் ரூபா சம்பளம் வாங்குறாருன்னு வச்சுக்கோங்க. அவரே கூப்பிட்டதாவே கூட இருக்கட்டும், தனுஷ் சொல்லி கூப்பிட்டாரா இல்லை இவராகவே கூப்பிட்டாரான்னு கூட இருக்கட்டும். தனுஷ் அந்த மாதிரி சொல்லி கூப்பிடக்கூடிய அவசியம் கிடையாது. ஏன்னா அவர்கிட்ட நடிக்கிறதுக்கு நிறைய நடிகைங்க வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதனால அவர் கூப்பிட வேண்டிய அவசியம் இல்லை. சரியா? பேன் இண்டியா லெவலுக்கு போயிட்டாரு. அதனால் அவரோட கோஆர்டினேட் பண்ணி நினைக்கணும்னு நினைக்கக்கூடிய நடிகைகள், முன்னணி நடிகைகள் நிறைய பேர் இருக்காங்க. சம்பள விஷயத்தினால ஒரு வேளை அப்படி இப்படிமா போகும். சில பேர் அதிகமாக கேட்பாங்க, சில பேர் கம்மியாக கேட்பாங்க, பட்ஜெட்டுக்காக வெயிட் பண்ணுவாங்க. ஆனால் அவரோட மேனேஜர் வந்துட்டு இவர் இந்த மாதிரி நீ வான்னு சொல்லிட்டு ராங் அப்ரோச் பண்ணி கூப்பிடணுன்ற அவசியம் இல்லையே. இல்லை மேம், இது ஒரு மோசடியாக கூட இருக்கலாம் இல்லை மேம்? இப்போ அவங்க ஒரு பெரிய ஆளோட பேரை வச்சு இல்லை அவங்க மேனேஜர் பேரை வச்சு இந்த மாதிரியான இளம் பெண்களை குறி வச்சு கூட நடத்தக்கூடிய ஒரு மோசடியாக கூட இது இருக்கலாம் இல்லை மேம்? அதாவது இது மோசடின்னு சொல்ல முடியாது. இப்போது அவரோட மேனேஜர் கிட்டக்க ஒரு கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் ஆகி அவர் மேலே ஒரு என்கொயரி வந்தால் தான் இது உண்மையாகவே நடந்ததான் தெரியும். அதற்கான ஆதாரங்கள் இருந்தால் தான் தெரியும். சரியா? இன்னைக்கு எல்லார் மொபைல்லையும் இருங்க, இன்னைக்கு எல்லார் மொபைலையும் ரெக்கார்ட் இருக்குது. தப்பாக பேசக்கூடியவங்கள ரெக்கார்ட் பண்ணி மீடியாலேயே சோஷியல் மீடியாலே போடக்கூடிய பெண்கள் எத்தனையோ பேர் இருக்காங்க. ஒரு போலீஸ்காரர் தன்கிட்ட தவறாக நடந்தான்றதுக்காக அவரை ரெக்கார்ட் பண்ணி போட்டு வேலையை விட்டே கூட தூக்கியிருக்காங்க. அந்த மாதிரிலாம் நடந்திருக்கு. அப்படி இருக்கும்போது அவர் மேனேஜர் இவரை கூப்பிட்டாருன்றதுக்கு இந்த அம்மா சொல்கிற வார்த்தை மாத்திரம் தானே தவிர இந்த மாதிரி எங்கேயா போய் கம்ப்ளைண்ட் எதாவது கொடுத்துருக்காங்களா? கம்ப்ளைண்ட் கொடுக்கல. இப்போ உண்மையாகவே அப்படி ஒரு தவறு நடத்துறது, அது உனக்கு மன உளைச்சலை ஏற்படுத்தி உன்னுடைய கற்பிணிலை பாதிக்கக்கூடிய விதத்தில் நீ அப்படிப்பட்ட ஒரு கேரக்டர் கிடையாது, சோஷியலைஸ்டு லேடி கிடையாது, ட்ரிங்க்ஸ் எடுக்க மாட்டேன், ஸ்மோக் பண்ண மாட்டேன், சோஷியலைஸாக பார்ட்டிஸ் போக மாட்டேன் அப்படின்றது வெறும் நடிப்பு மாத்திரம் இருக்கக்கூடிய லேடி அப்படின்னாக்க யூ கேன் கோ அண்ட் கிவ் த கம்ப்ளைண்ட். இல்லை